உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு? வாக்காளர் பட்டியல் திருத்தம், இபிஎஸ் வாய் திறக்காது ஏன்? வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க நிற்கின்றார்கள். முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன்? போலி வாக்காளரை சேர்த்து பாஜக துணை போகும் அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்வோம் அப்படின்னு யாரு? துரைமுருகன். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 86 வயசு இருக்கும். 86 வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார். உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார்? ஆட்சியில் இருக்கிறார் திமுக தானே ஆட்சியில் இருக்குது. எங்க சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் தானே முதலமைச்சர், துரைமுருகன் தானே அமைச்சர். இப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? திமுக தானே அதிகாரம் இருக்குது. அவர்களுடைய கீழ்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை அதிகாரிகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் இந்த இருக்கிற அறிக்கை விட்ட அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்படி நாமளாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தவுடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்து விட்டது. அதனால் தான் மடை மாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திரு துரைமுருகன் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இது ஆதாரத்தோட பேசுறேன். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும். நான் அவர் வயதில் மூத்தவர், நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் தவறான அவதூறான கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா இது என்ன தொகுதி? ஆர்கே நகர் தொகுதி. சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி. அதுல மட்டுங்க 79 வாக்கு நீக்கி இருக்கிறோம். கோர்ட்ல போட்டு பல முறை நாங்க நீதிமன்றத்தில் நாடி நாங்க பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரத்தில் புகார் கொடுத்தோம். சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம். கண்டுக்கவே இல்லை. போலி வாக்காளர் நீக்கவே இல்லை. ஒரு தொகுதியில் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி 27,779 பேர் நீக்கி இருக்கிறோம். நீங்க பேசலாமா? ஒரு தொகுதியிலங்க, ஒரு தொகுதியில 27,779 எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். எல்லாம் நாங்கள் ரெக்கார்டோட வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோட பேசுறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெரம்பலூர் தொகுதி, அங்க இருக்கிற தொகுதி ரெண்டாவது, அங்கே எங்க தொகுதி பேருங்க என்ன தொகுதி? என்னப்பா எங்க இருக்கான தொகுதி? அது வேறங்க, அது வேற. இது ஆர்கே நகர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியில் 12,085 வாக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் முறைகேட சேர்க்கப்பட்டிருந்து புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது.
அதே போல டிநகர் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது. இது உண்மைதானே? இது ரெக்கார்டோட கொடுக்கிறோம். இது ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடா போய் போலி வாக்காளரை நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு வீடா சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லையும் இன்றைக்கு ஆர்கே நகர்லையும் இன்றைக்கு நீக்கப்படுகிற சூழ்நிலை வந்திருக்குது. பெரம்பூரில் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆர்கே நகரில் இன்றைக்கு 27,779 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா இது திமுக பித்தலாட்டம் தானே? நீ திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சிக்காருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால வேறு வழி இல்லாம 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி படுதோல்வி அடையும். அதற்காகத்தான் இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு தவறான செய்தியை இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. உண்மை நிலை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள்தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்முரமா இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் ஒரு வருஷத்துக்கு முந்தி சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்ற ஒருவரை துரத்தி போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச்சார் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவலத்தில் ஒப்படைச்சோம். யாரு ஒப்படைச்சவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. கள்ள ஓட்டு போட்டு வெளியில் இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, கள்ள ஓட்டு போட முயன்றவரை பிடித்து கொடுத்தவர் ஜெயிலில் இருக்கிறாரு, கள்ள ஓட்டு போட்டு முயன்றவர் வெளியில் இருக்கார். அவர் பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டார். இப்படி இருக்கிற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது, யோக்கியது கிடையாது. அது மட்டும் இல்ல, இதே போல அம்மா இருக்கின்ற பொழுது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அப்போ ஆளுங்கட்சியா திமுக இருந்தது. 1.5 மணி நேரத்தில் 1200 ஓட்டை பதிவு செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போய் புகார் செஞ்சோம். அதனால நீதிமன்றம் விசாரிச்சு இப்படி 1.5 மணி நேரத்தில் எப்படி 1200 ஓட்டு பதிவாகும் என்று விசாரிக்கப்பட்டு அப்பொழுது இந்த முறைகேடாக சென்னை மாநகரத்திலே நடைபெற்ற அந்த மாநகராட்சி பல டிவிஷன்ல இருக்கின்ற அந்த வாக்குச்சாவடிகள் முறைகேடாக நடைபெற்றதெல்லாம் ரத்து செஞ்சாங்க. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.